துதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை என்று வேல்மாறல் பாடலிலே அருணகிரிநாதருடைய அந்த பாடல் அற்புதமாக சொல்லுகிறது. குகன் வேல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்துறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை என்று அந்த வேல் செய்த விந்தையான காட்சிகளை இப்பொழுது பார்த்தோம். இப்பொழுது முருகன் அழைத்து செல்லப்படுகிறார். ஜெயந்திநாதர் திரும்ப அந்த வெற்றி வீரராக அழைத்து செல்லப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். அருள்பாலிப்பது சரவணபவன், சாமி, சுரேசன், சூர்பகைவன், செட்டி, செவ்வேல், சேயோன், சேந்தன், சேவற்கொடியும், தேவ சேனாதிபதி. இதோ கிளம்புகிறது அந்த அஸ்திரம். அது நேரடியாக போய் அவருக்கு நேராக போய் தொட்டிட்டு வந்த உடனே சக்திவேல் பாய்வதற்கு தயாராக இருக்கும். அந்த காட்சியை ஜெயந்திநாதரும் அந்த சிங்கமுகாசுரனும் நேருக்கு நேராக நின்று அந்த அருள் சக்தி பாய்கிற தன்மையை இப்போது பார்த்தோம். வேல் செல்கிறது முன்பாக, முதலில் வாள் செல்கிறது, பிறகு வேல் செல்லும். பாருங்கள், வாளுக்கு பின் வேளாக இந்த காட்சி, அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிங்கமுகன் வேள போகிற அந்த தருணம் இது. இதோ தலையை ஆட்டி ஆட்டி அப்போதும் சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறான். வருவது வாளாக இருந்தால் என்ன, வேளாக இதோ வீழ்ந்தான், இதோ வீழ்ந்தான். சிங்கமுகாசுரன் சூரபத்மனுடைய தம்பி சிங்கமுகன் வீழ்ந்தான். இனி ஒருவன் தான் இருக்கிறான். சூரபத்மன் தான் விட காத்திருக்கிறான். இரண்டாவது கட்டம், இரண்டாவது களத்தில் இரண்டாவது போர், இரண்டாவது பலி நிகழ்ந்து விட்டது. இந்த திருச்சீரடைவாய் என்று சொல்லக்கூடிய செந்தில் கடற்கரையில் மக்கள் அனைவரும் பக்தி வெள்ளத்தில் திளைக்க அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சூரபத்மனை எதிர்கொள்ள தயாராகின்ற முருகனை நாம் அனைவரும் வாழ்த்தி முருகனுக்கு வெற்றி உண்டாக வேண்டும் என்று தேவர்கள் வாழ்த்தினார்களாம். அதனால் அவர்கள் வாழ்ந்தார்களாம். பிறர் வாழ வேண்டும் என்று யார் வாழ்த்துகிறார்களோ அவர்களே வாழ்வார். ஆகவே நாமும் நம்மை சார்ந்தவர்களை வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். வாழ்த்த வாழ்த்த நாமும் வாழ்வு பெறுவோம். முருகப்பெருமான போய் நாம வாழ்த்துறதா? அவர் தானே நம்மள வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்கலாம். கிடையாது. அருணகிரி பெருமான் சொன்னார், ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கியை வாழ்க, யானைதன் அனங்கும் வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் என்றார். ஏன் எல்லாத்தையும் வாழ்கன்னு வாழ்த்தினார்? ஒரே ஒரு காரணம் தான். மரம் வாழ்க, செடி வாழ்க, கொடி வாழ்க நம்மளால சொல்ல முடியாது. முருகனை வாழ்கன்னு சொல்லிட்டா முருகனுக்குள்ள சஷ்டி பெருவிழா சூர சம்ஹார வைபவம் திருச்செந்தூரிலே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவாக, ஞான வேலாக அசைந்து 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 வருகிற அந்த திருக்காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மயில் பீலிகைகள் சுற்றி அவருக்கு இரண்டு புறமும் இருக்க, இதோ முருகப்பெருமான், இதோ அவருடைய தெய்வீக திருமேனியை, அந்த திருக்காட்சியை, அந்த உற்சவருடைய ரூபத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கோபத்தாலே, உக்கரத்தாலே, ஆணவத்தாலே யார் என்ன தவறை செய்தாலும் அவரை அழிக்கக்கூடிய ஒரு பெருமாளாக, நம்முடைய திருமாலாக நம்முடைய முருகப்பெருமானை நாம் பார்க்கிறோம். முருகப்பெருமான் சூரனை மட்டும் வதம் செய்தவர் அல்ல. மிகவும் ஆணவத்தோடு தெரிந்த நம்முடைய வேதத்தை படைத்த பிரம்மனையே சிறையில் அடைத்தவர் இல்லையா முருகப்பெருமான்? சிவபெருமானை வணங்கிவிட்டு வருகிறான் பிரம்மதேவர். பிரம்மதேவரிடத்திலே முருகப்பெருமான் கேட்கிறார், நீங்கள் யார் என்று கேட்கிறார். நான் தான் பிரம்மன். பிரம்மன் என்றால் என்று கேட்கிறார். படைக்கும் தொழிலை செய்பவன் நான் தான் என்று சொல்கிறார். நீங்கள் படைக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலிலே படித்திருக்க வேண்டுமே, நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று முருகப்பெருமான் கேட்கிறார். நான் படைத்திருக்கிறேன், படித்திருக்கிறேன் என்று ஆணவத்தோடு பதில் சொல்கிறார் பிரம்மதேவர். என்ன படித்தீர்கள், என்ன படைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது 4 வேதங்களையும் படைத்ததே நான் தான் என்று ஆணவத்தோடு சொல்கிறார் பிரம்மதேவர். அப்படி என்றால் இந்த படைப்பினுடைய மூலமாக இருக்கக்கூடிய ஓம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா என்று கேட்கிறார் முருகப்பெருமான். அதற்கு பதில் தெரியவில்லை என்று சொன்ன உடனே அவரை அந்த இடத்திலேயே சிறையில் அடைக்கிறார். அவருக்கு யார் தூது வருகிறார் என்று பார்த்தால் சிவபெருமான் தான் தூதே வருகிறார்.
வந்து அவர் கேட்கிறார், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய அந்த கந்த புராணத்தில் இந்த இடம் மிக அற்புதமான இடம். அப்போ அவர் சொல்லுகிறார், தன்னுடைய மகன் தான் முருகப்பெருமான் என்றாலும் கூட அவரை சிறையிலிருந்து விடுவி என்று சொல்லவில்லை, ஐயா சிறை விடுதி என்று மரியாதையை கேட்கிறார். அப்பொழுது முருகப்பெருமான் சொல்கிறார், அவர் ஆணவத்தோடு இருந்தார். எப்படி சூரபன்மன் ஆணவத்தாலே அழிந்தானோ அது போல பிரம்மதேவரும் ஆணவத்தாலே எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் படைத்தவன் என்று சொல்கிறான் என்று சொன்ன பொழுது, அந்த பிரணவத்துக்கு மந்திரம் தெரியும், விளக்கம் தெரியுமா என்று கேட்ட போது தெரியவில்லை என்று சொல்கிறார். சிவபெருமான் சொல்கிறார், பிரணவத்தினுடைய பொருளை நீ சொல்ல முடியுமா என்று தன் தலையிடத்தில் கேட்கிற போது, நான் சொல்லுகிறேன், சொல்லுகிற போது நான் ஆசிரியராகிறேன், நீங்கள் மாணவராகிறீர்கள். ஆகவே கைப்பற்றி வாய் மூடி கீழே குனிந்து காலை அருகிலே கொண்டு வந்து ஒரு மாணவனை போல நீங்கள் கீழே அமர்ந்தால் நான் பிரணவ பொருளின் மந்திரத்தை சொல்கிறேன் என்ற பொழுது, சிவபெருமான் எப்பேற்பட்டவர் இல்லையா, சகலமும் சிவனருள் சர்வமும் சிவமயம். அப்படிப்பட்ட சிவபெருமானே ஆணவம் இல்லாமல் கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் தன்னுடைய மகனிடத்திலே அமர்ந்து அந்த மந்திரத்தினுடைய பொருளை கேட்கிறார் என்று சொன்னால், தகப்பன் சுவாமியாக அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாக முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதுதான் வரலாறு. அப்படி எங்கு ஆணவம் தென்பட்டாலும், எங்கே கண்மம் தென்பட்டாலும், எங்கே மாயை இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஒரு திருமகனாக நம்முடைய முருகப்பெருமான் இருக்கிறார். அது கந்த சஷ்டி பெருவிழாவில் மட்டுமல்ல, பிரம்மனையும் அவர் அப்படித்தான் அழித்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து விட்ட பிறகு அவரை கொண்டு போய் கண்ணாடி மாளிகையிலே அமர வைப்பார்கள். கண்ணாடி மாளிகையில எங்கு பார்த்தாலும் முருகனுடைய திருமேனி தான் தெரியும். அருங்கோணம் எண்கோணம் என்று சொல்வதை போல எல்லா கோணத்திலும் அவருடைய முகம்தான் தெரியும். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க நிழல் என்று சொல்வார்கள், சாயா அபிஷேகம் என்று அதற்கு பெயர். அந்த நிழலுக்குத்தான் அங்கே அபிஷேகம் செய்வார்கள். என்ன அர்த்தம்? நாம் எல்லோருமே கண்ணாடி முன்னாடி போய் நின்றால் யாருடைய உருவம் தெரியும்? நம்முடைய உருவம் தெரியும், நம்முடைய ஆணவம் தெரியும், நம்முடைய கண்மம் தெரியும், நம்முடைய மாயை தெரியும். அப்படி நம்முடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்கிற உளவியல் தத்துவத்தை சொல்கிற ஒரு தமிழர்களுடைய பெருவிழா தான் இந்த சூரசம்ஹார திருவிழா என்பதை நாம் மறந்துவிட முடியாது இல்லையா? எல்லோருக்குமே வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா? நிச்சயமாக ஜெயந்தி நாதரை நாம் வணங்க வேண்டும். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி. சிலருக்கு வெற்றி எளிதிலே கிடைத்துவிடும், ஆனால் பலருக்கும் போராடிய பிறகுதான் கிடைக்கும். ஆனால் சிலருக்கோ எவ்வளவுதான் போராடினாலும் வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது. இப்படிப்பட்டவர்கள் முருகப்பெருமானின் கைகளிலே இருக்கக்கூடிய அந்த வேலை உறுதுணையாக கொண்டு வெற்றியை வாரி வழங்கக்கூடிய அந்த வள்ளலை இந்த சூரசம்ஹார பெருவிழாவிலே கந்த சஷ்டியிலே விரதம் இருந்தால், இப்பேற்பட்ட எந்த சூரர்கள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் துவம்சம் செய்துவிட்டு அவர்களை அழித்துவிட்டு உங்களுக்கான வெற்றி பாதையிலே நீங்கள் போய்கொண்டே இருக்கலாம். முருகப்பெருமானிலே கையிலே இருக்கக்கூடிய அந்த வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது நம்முடைய பராசக்தியினுடைய அம்சம் இல்லையா? அங்கே நீங்கள் வேலை வணங்குகிறீர்கள் என்று சொன்னால் முருகப்பெருமானை மட்டும் வணங்குகிறீர்கள் என்பதல்ல அர்த்தம். அவருடைய தாயாக இருக்கிற பராசக்தியையும் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியினுடைய அந்த சக்தியும் அந்த வேளையிலே இறங்குகிற போது அது பரிபூரணமாக மாறுவதை நாம் பார்க்க முடியும். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விரதம் முருகப்பெருமானினுடைய கந்த சஷ்டி விரதம். அதன் தொடர்ச்சியாக 6 நாட்கள் இந்த விரதம் என்று சொன்னாலும் கூட அந்த 6 நாட்கள் பக்தர்கள் மிகவும் உன்னதமாக அந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள். 6வது நாள் சூரசம்ஹார நாள் என்று முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா காலையிலேயே எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டிலே பூஜை அறையிலே முருகப்பெருமானுக்கு முன்பாக 6 நெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபமாக பால் தண்ணீர் வைத்துவிட்டு ஓம் நமோ சரவண பவ என்று அந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வந்து இந்த நாளிலே மாலை பொழுதிலே சூரசம்ஹாரம் நடைபெறுகிற இந்த திருக்காட்சியை பார்ப்பதற்காக இந்த தொலைக்காட்சிக்கு முன்னால் அங்கு திருச்செந்தூரிலே உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் எல்லோருமே இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிற அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. நம்முடைய ஐயா குறிப்பிட்டதை போல சூரனுடைய 2 தலைகள் வீழ்த்தப்பட்டு விட்டது. இதோ 3வதாக தலை இருக்கிறது. முதல் நாள் போரிலே தாரகாசுரன், 2ஆம் நாள் போரிலே நம்முடைய சிங்கமுகாசுரன், அதுக்காக அஜமுகி என்று சொல்லக்கூடிய ஆட்டு மூஞ்சினி என்று அதற்கு பெயர். ஆட்டினுடைய முகத்தை உடையவள் இல்லையா? அப்படி அந்த அசுரர் குலத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக முருகப்பெருமான் அழித்துக் கொண்டே வருகிறார். இப்படியெல்லாம் முருகப்பெருமான் அசுரர்களை அழிப்பதற்கு யார் காரணம்?
யார் காரணம் என்றால், எப்படி அசுரர்களுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் அசுரர் படை பெருகுவதற்கு காரணமாக இருந்தாரோ, அதுபோல அசுரர்களுடைய வரலாற்றை சொல்லி, இதோ பார், இவன் தான் சிங்கமுகாசுரன், இவன் தான் தாரகாசுரன், இவன் தான் அஜமுகி, இவர்களோடு பிறந்த அரக்கர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று அவருடைய வரலாற்றை சொல்லி இவர்களை இந்த இடத்திலே தான் வீழ்த்த வேண்டும் என்று முருகப்பெருமானுக்கு அத்தனையும் இன்றைய நடைமுறையில சொல்ல வேண்டும் என்றால் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி குறிவைத்து அடிப்பதை போல அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் என்று பார்த்தால் நம்முடைய குரு பகவான். அதனால்தான் திருச்செந்தூரை குருஸ்தலம் என்றும் சொல்கிறோம். குரு பகவானுக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமான் மூலமாக முருகப்பெருமானை வணங்கிய திருத்தலம் என்பதாலும் இது குருஸ்தலம். அதே நேரத்திலே குரு பகவானுடைய அருளால் தான் முருகப்பெருமானினை வெற்றி பெறுகிறார். அதனால் தான் என்னை வணங்குகிற அத்துணை பேருமே உங்களையும் வணங்குவார்கள் என்று சொல்லி, அதனால் தான் குரு என்று பார்த்தால் ஜோதிட ரீதியாக சூரியன் என்று சொல்வது தகப்பனை குறிக்கும், சந்திரன் என்று சொல்வது தாயை குறிக்கும், புத பகவான் என்பது தாய்மாமனை குறிக்கும், சுக்கிரன் என்பது கணவன் மனைவியை குறிக்கும், செவ்வாய் என்பது உடன்பிறந்த சகோதரரை குறிக்கும். அதுபோல நம்முடைய குரு பகவான் என்பது குழந்தையை குறிக்கும். அதனால் தான் திருச்செந்தூர் ஒரு குருஸ்தலம். இங்கு வந்து வணங்குறவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு புராண ரீதியான செய்தி இதிலே ஒளிந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட குருஸ்தலம். அதனால் தான் இந்த குருவின் மூலமாகத்தான் இந்த வெற்றி சாத்தியமானது. இந்த போரே முருகப்பெருமான் யாருக்காக செய்கிறார் என்று சொன்னால் தேவர்களுக்காக தான் செய்கிறார். அதனால் தான் தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் என்ன செய்கிறான், தன் நன்றியினுடைய அடையாளமாக தன்னுடைய மகளாக இருக்கிற தேவயானையை முருகப்பெருமானுக்கு மனமுடித்து கொடுக்கிறார். முருகப்பெருமானும் இந்த பாவம் போக வேண்டும் என்பதற்காக 5 சிவலிங்கத்தை வைத்து பதிவு செய்கிறார். இந்த போரில வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய குருவினுடைய தலமாகவும் இது போற்றப்படுகிறது என்றால் எப்பேற்பட்ட நன்றியினுடைய அடையாளமாக தமிழர்கள் இந்த விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. வீட்டிலே முருகனுக்கு வேல் இருக்கும் இடத்திலே பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசத்தை காலையில் மாலையிலும் நாம் பாடலாம். தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து நாம் வழிபடலாம். ஓம் நமோ சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வாசனை மலர்களாலே முருகனை எச்சரிக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு உகந்த மலர் என்று சொல்லக்கூடிய செங்காந்தல் மலர், செந்தூரா செந்தூரா என்று சொல்வதை போல அந்த செந்தூரனுக்கு உகந்த மலர் எது என்று சொன்னால் செங்காந்தல் மலர் இல்லையா. அந்த மலராலே முருகப்பெருமான் அர்ச்சிக்க வரும்போது அவருடைய சக்தி நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். அந்த கற்பூரம் தூப தீப ஆராதனை எல்லாம் செய்து வழிபட்டு இந்த விரதத்தை இன்றைக்கு எல்லோருமே நிறைவு செய்ய இருக்கிறார்கள். இவனுடைய தலை கீழே எப்பொழுது விழும், நாம் எப்பொழுது கடலிலே குளிப்போம், நாம் எப்பொழுது முருகப்பெருமானை தரிசனம் செய்வோம் என்று பக்த பெருமக்கள் எல்லோருமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூர சம்காரம் என்பது சூரனை வதம் செய்வதோடு முடிவதல்ல. அதற்கு அடுத்த நாள் திருக்கல்யாணத்தை பார்க்கிற வரைக்கும் சூரனுடைய சம்காரம் தான், சூரசம்கார பெருவிழா தான், சஷ்டி பெருவிழா தான். சஷ்டி எப்ப நிறைவடையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தையும் நாம் பார்க்க வேண்டும். விரதம் இருந்தவர்கள் திருக்கல்யாணத்தை பார்க்கிற போதுதான் அது நிறைவடைகிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட பெருவிழாவாக, தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி, மனதிலே ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு பெருவிழாவாக இந்த 6வது நாள் சூரசம்கார நாள் என்று முருகப்பெருமானை வழிபடுகிறவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் என்று சொல்லலாம். திருக்கல்யாணத்திலே கலந்து கொள்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் விரைவிலேயே திருமணம் நடக்கும். கந்த சஷ்டியிலே விரதம் இருந்தவர்களுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும். அப்படி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அதிலும் குறிப்பாக செவ்வாழைப்பழத்தை வைப்பார்கள். அதிலும் குறிப்பாக வெற்றிலை பாக்கை வைத்து அதை வணங்குகிற அந்த திருநாள் தான் நாம் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அடுத்து நாம் பார்ப்போம். அப்படி முருகப்பெருமானை குளிர்விக்கக்கூடிய அந்த சந்தனத்தை எல்லாம் பூசி அவரை குளிர்விப்பார்கள். ஏனென்றால் அவ்வளவு உக்கிரம் நிறைந்த ஒரு மூர்த்தி. நீங்கள் அவர் வருகிற போதே பார்த்தீர்கள் என்றால் தெரியும், குழந்தை பாலகன் எவ்வளவு சாந்தமானவன் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது இருக்கிற முருகப்பெருமான் வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே மிகவும் உக்கிரமாக, மிகவும் ஆக்ரோஷமாக அந்த யுத்தத்திலே முருகப்பெருமான் அங்கு இருக்கக்கூடிய அசுரனை வலம் செய்ய இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்திலே பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய சூரபத்மனுடைய தலை வீழப்போகிறது. 108 புவனங்கள் அவர் இருக்கிறார். அதாவது 1008 புவனங்கள், 108 யுகங்கள் வரைக்கும் நான் வாழ்வேன் என்று வரம் வாங்கியவன் அவன். உலகத்திலே நமக்கு அழிவே கிடையாது என்று மிகப்பெரிய ஆணவத்தில் இருந்தவன். சிவபக்தராக இருந்தாலும் ஆணவம் இருந்தால் அவன் அழிந்து விடுவான் என்பதற்கு சூரபத்மன் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. இப்பொழுது நம்முடைய வர்ணனையை ஐயா முனைவர் சுந்தர வாவுடையப்பன் ஐயா அவர்கள் தொடர்வார்கள். 3ஆம் கட்டம் நிறைவு கட்டம் அந்த களத்திலே நின்று இப்பொழுது களமாடி கொண்டிருக்கிறார் ஜெயந்திநாதர். சுற்றி சுற்றி வருகிறான் சூரபத்மன். எப்படியும் இந்த போரில் யார் ஜெயிப்போம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த ஜெயிக்கிற அந்த உத்தியை வகுத்து தருகிற அந்த காட்சி 3வது களத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றி சுற்றி
சுற்றி வருகிற சூரபத்மன் தலை இப்பொழுது வீழப் போகிறது. மாலையும் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் மூலகாரணவாய் என்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றோ, எல்லாருக்கும் மூர்த்தியாக திகழக்கூடிய இவன்தானே என்று இப்பொழுதுதான் அவன் உணர்கிறான். இதுவரைக்கும் அவனை பாலன் என்று உதாசீனப்படுத்தி விட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். முறுக்கிய மீசையும் நீண்டு வளர்ந்த கோரை பற்களுமாக அசுரனுக்கே உரிய அந்த காட்சியோடு அந்த சூரபத்மன் வந்து தலையை ஆட்டி ஆட்டி வா வா என்று அழைக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். இதோ முருகனின் ஜெயந்திநாதரின் சக்தி அந்த சூரபத்மனை நோக்கி செல்ல போகிற அந்த காட்சியை பார்க்க இருக்கிறோம். அது சென்ற உடனேயே வாளும் வேலுமாக முருகன் அனுப்புகிற அந்த ஆயுதங்கள் சென்று சூரபத்மனை வீழ்த்துகிற காட்சி. இது சக்தி புறப்பட்டு விட்டது. அது அங்கே போய் தொட இருக்கிறது. இப்பொழுது பின்னாலேயே வாளும் வேலும் செல்லுகிற அந்த காட்சியை பார்க்க இருக்கிறோம். சூரபத்மனை நோக்கி செல்லுகிற காட்சி ரொம்ப அற்புதமான காட்சி. அதனை நோக்கி செல்லுகிற காட்சி, அவன் தலை வீழ்த்தப்படுகிற காட்சி. சக்திவேல் புறப்பட்டு செல்லுகிறது, ஞானவேல் புறப்பட்டு செல்லுகிறது, மயில்வேல் புறப்பட்டு செல்லுகிறது. இதோ புறப்பட்டு செல்லுகிற அந்த அற்புத காட்சியை பார்க்கிறோம். எழுந்து நின்று அதனை தாங்குகிற அந்த அடியவரை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த வேலை வாங்கி சூரபத்மனுடைய தலையை வீழ்த்துகிற அரிய காட்சி, அற்புத காட்சி, சிகர காட்சி, சூரசம்ஹாரத்தினுடைய காட்சி. இதோ வீழ்கிறது தலை. மற்ற வேல்களும் அந்த தலையை வீழ்த்துகிற அற்புதமான காட்சியை இப்பொழுது பார்த்திருக்கிறோம். ஆறிரு தடங்கோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழச்சீர் அடியார் எல்லாம் என்று வாழ்த்துக்கள் பாடக்கூடிய தருணம். எத்தனை ஆணவத்தில் உச்சத்தில் இருந்தக்கூடிய சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் எல்லாரும் வீழ்த்தப்பட்ட ஆணவம், கண்மம், மாயை என்பது வேறொன்றும் அல்ல, நம்முடைய மனதிற்குள் தோன்றுகிற மமகாரம், அகங்காரம் எல்லாம் இருக்கக்கூடியதுதான். அதையெல்லாம் வீழ்த்தப்படுகிற அற்புத காட்சியை கண்டு மகிழ்ந்தோம். அறுபடை வீட்டு குமரனுக்கு அரோகரா, சிவசுப்பிரமணியனுக்கு அரோகரா, சஷ்டி முருகனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று எல்லோருமே சரணகோஷம் முழங்க முருகப்பெருமானை திருக்கோயிலுக்கு அழைத்து போகிற அந்த காட்சியை இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை ஐயா முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் தொடர்வார்கள். சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன், ஒருத்தரையும் காணோம். பாடெல்லாம் ஏஞ்சி வந்துட்டாங்க. அப்ப முருகன் பாருங்க எல்லாத்தையும் மெய் மறக்க வச்சு, இன்னும் தபலாக்கார எந்திரிக்கல, பேடுக்கார எந்திரிக்கல, கீபோர்டு பையன் எந்திரிக்கல, வயலின் பொண்ணும் எந்திரிக்கல. பாடுறவங்க எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க குஷியில. நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு, நீங்க எங்களுக்கு கொடுக்குற அருள், முருகனை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை, அவன் தானங்க நம்மளுக்கு எல்லாம். அவன் இல்லைன்னா நம்மளுக்கு வேற என்ன என்ன. என் குருநாதர் ரொம்ப அழகா சொல்வார், நினைக்கும் தோறும் உள்ளத்தில் அன்பை விளைவிக்கிற தெய்வம்னு ஒண்ணு உண்டுன்னா அது கந்தசாமியை தவிர வேற எந்த சாமியும் கிடையாது அப்படின்னு என் குருநாதர் அடிக்கடி சொல்வார். அதுவும் இந்த செந்தில் ஆண்டவர் கேட்கவா வேணும், நமக்கெல்லாம் இவர் ஒரு ஸ்பெஷல் ஹீரோ. எல்லா முருகனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முருகன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகான்னு ஒரு போர்ட்ல எழுதி இருந்தா கூட அந்த போர்டை கொஞ்ச நேரம் நான் நின்று பார்த்துட்டு தான் போவேன். ஆனா செந்தில் ஆண்டவர் மேல எனக்கு அவ்வளவு காதல். இந்த திருத்தலத்துக்கு முதல்ல அவர் என்ன 9 வயதுக்கு வரவழைத்தார். என்னுடைய 9வது வயதில இந்த தலத்துல வந்து கந்தசஷ்டி பெருவிழாவில சொற்பொழிவாற்றினேன். இன்னைக்கு வரைக்கும் சுவாமி கொடுக்கிற பிச்சை இந்த தலத்துல வந்து அவனை பாக்குற வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய புண்ணியமா நாம நினைக்கணும். அந்த அழகான தலத்துல இருந்து நமக்கு காட்சி தரக்கூடிய கந்த கடவுள் நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாருல்ல. ஜெயா தொலைக்காட்சியின் வழியாக திருச்செந்தூர் சூரசம்சார சூரசம்ஹார பெருவிழாவை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பெருமக்களே, ஜெயந்திநாதர் வெற்றி வீரராக திருக்கோயிலுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அந்த அற்புத காட்சியை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மலை மாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா என்று
அருணகிரிநாதர் திருப்புகழிலே பாடுவார், மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரன். இப்பொழுது அந்த வேலை, அந்த கடல் அலைகளெல்லாம் பயப்படும்படியாக வேலெறிந்து அந்த சூரபத்மனை வீழ்த்திய அந்த காட்சியை கண்டு ரசித்தோம். இப்பொழுது அந்த ஜெயந்திநாதரை ஆசுவாசப்படுத்துவதற்கு, அலங்காரப்படுத்துவதற்காக, அவருக்கு அபிஷேகம் செய்து அவருக்கு தீபாராதனை காட்டுவதற்காக இப்போது அவர் அந்த மேடைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். மிக அற்புதமான காட்சி. முருகன் தான் முத்தமிழாக இருக்கிறான், முருகனே தமிழ் என்பதற்கு அவனுடைய 12 தோள்கள் தான் உயிரெழுத்துக்கள் என்று சொல்வார்கள். முருகனத்திலே இருக்கக்கூடிய அறமூன் 18 கண்கள் மெய்யெழுத்துக்கள் என்று சொல்வார்கள். அவன் கையில் இருக்கிற வேல் ஆயுத எழுத்து. ஆக முருகனே முத்தமிழாக இருக்கிறான் என்கிற அந்த தத்துவத்தை இங்கே நிரூபித்திருக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்கும் 3 சக்திகள் வேண்டும். அது ஆசைப்படுகிற சக்தி, அது சிந்திக்கிற சக்தி, அப்புறம் செயலாற்றுகிற சக்தி, அப்புறம் அதற்கு ஒரு ஞானத்தோடு செயலாற்றுகிற சக்தி. அப்படி பார்க்கும்போது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளையும் தன்னிடத்திலே கொண்டவன் தான் முருகப்பெருமான். இச்சா சக்தியாக வள்ளி, ஞான கிரியா சக்தியாக தெய்வ யானை, அப்புறம் ஞான சக்தியாக அவர் கையில் இருக்கிற ஞான வேல். இப்பொழுது அங்கே வழிபாடு நிகழ்த்தப்பட இருக்கிற இடத்திற்கு ஜெயந்திநாதர் எழுந்திருக்கிறார். உயரமான மேடையிலே அவர் எழுந்தருள பண்ணி இருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான காட்சி. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கிறது. எப்படி அலை கடல் குறையாமல் அலை வீசி கொண்டிருக்கிறதோ கடலிலே, அதே போல மக்கள் கூட்டம் அப்படியே அமர்ந்து, அப்படியே நின்று அந்த காட்சியை கண்ட பிரமிப்பில் ஆழ்ந்து இருக்கிறது. ஆமா, அந்த அடிப்படையில இப்பொழுது அந்த தீபாராதனை சக்திகளுக்கு நிகழ இருக்கிறது. இப்பொழுது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இதுவரைக்கும் நீங்க பார்த்தீங்கல்ல, இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த முதல் காட்சி பார்க்கிறோம். 3 காட்சிகளையும் தொகுத்து தருகிற பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதை பார்த்து மகிழ்ந்தீர்கள். 3 தலையும் ஏறுகிற காட்சியை ஒருமனே பார்ப்பது, அப்படி ஒருமித்து காண்பதிலே மகிழ்ச்சி. இப்பொழுது அந்த அபிஷேகம் நடக்க இருக்கிறது. அந்த வேல் அபிஷேகம் தொடர்ந்து டாக்டர் நெல்லை சுப்பையா. நெருப்பு எங்கெல்லாம் வாசம் செய்கிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வாசம் செய்கிறார் என்ற அர்த்தம். நெருப்பிலிருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான். சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணிலிருந்து உதித்தவர் இல்லையா? அதனால்தான் அவரை நெருப்பின் வடிவமாக நாம் பார்க்கிறோம். அப்படி நம்முடைய வீட்டிலே கார்த்திகை மாதத்திலே வீட்டிலே விளக்கை ஏற்றுவோம். கார்த்திகை செல்வன் இல்லையா அவர்? அப்படி வீட்டிலே ஏன் விளக்கை ஏற்றுகிறோம் என்று பார்த்தால், விளக்கிட்டால் மழை கிழக்கிட்டு போகும் என்பது பழமொழி. வீடுகளிலே விளக்கு வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் மழை காலம் முடிந்து விட்டது என்பதனுடைய அறிகுறிதான் வீட்டிலே விளக்கை ஏற்றுவது. எங்கெல்லாம் நெருப்பு வாசம் செய்கிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் என்ற அர்த்தம். நம்முடைய பண்டிகைகள் எல்லோருமே பொதுவாக நிலவை மையமிட்டதுதான் நம்முடைய பண்டிகை. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு மின்சாரம் கிடையாது, அன்றைக்கு மின் விளக்குகள் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். அப்படிப்பட்ட பழம் காலத்திலேயே நாம் முருக வழிபாடை மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய பூரண நிலவு, முழு மதி. அந்த முழு மதியினுடைய வெளிச்சத்திலே வீட்டிலிருந்து கிளம்பி வருவார்கள். அதற்கு ஒரு நாளுக்கு முன்பு வந்துவிட்டு மாட்டு வண்டியிலே வந்து அந்த கோயிலுக்கு வந்து அந்த பௌர்ணமி நிலவிலே, அந்த நிலவினுடைய ஒளிச்சத்திலே அந்த பண்டிகையை கொண்டாடிவிட்டு மீண்டும் திரும்பி போவார்கள். இதோ கருட பார்வையாலே ஒளி வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூரினுடைய அழகிய கடற்கரைகளை, அங்கு அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அலைகளையும் தாண்டி இங்கே தலைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். முருகப்பெருமானுடைய பக்தி எவ்வளவு சக்தி வாய்ந்தது! ஆர்ப்பரிக்கிற அந்த கடல் அலைகள் கூட முருகப்பெருமானுக்கு முன்பு எழுந்து வராமல், ஒரு அடி கூட முன்னே வராமல் பின்னோக்கி போன திருக்காட்சியை சமீபத்திலே கூட நாம் பார்த்தோம். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம். வீடுகளிலே விளக்கேற்றுவார்கள். இப்பொழுது யாரெல்லாம் விரதம் இருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே இப்பொழுது கடலிலே நீராடி கொண்டிருப்பார்கள். வீட்டிலே இருக்கிறவர்கள் தங்களுடைய வீட்டிலே
குளிக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே கல் உப்பை போட்டு மஞ்சளை போட்டு அந்த நன்னீரையே கடல் நீராக பாவித்துக் கொண்டு அதிலே குளிப்பார்கள். காரணம், சகல தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் உப்புக்கு உண்டு. அதனாலதான் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையில இருந்து ஒருத்தர் கைக்கு உப்பை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஏன்னா உப்பு நம்முடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய சக்தி அந்த உப்புக்கு உண்டு. நம்முடைய ஆறாவில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி அந்த கல்லுப்புக்கு உண்டு. அதனால்தான் வீட்டிலே திஷ்டி கழிக்க வேண்டும் என்றால் அதை சுற்றி போடுவார்கள். உப்பு நீரிலே நாம் ஏன் குளிக்கிறோம் என்று சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய கண் திஷ்டி, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் போக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. இதோ அற்புதமான அந்த கருட பார்வை காட்சியாலே அந்த கோபுரத்தை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறோம். ராஜ கோபுரம் 7, 9 என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே உயர்ந்திருக்கிற கோபுரம். இந்த கோபுரத்துக்கு சமீபத்திலே இப்பொழுதுதான் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்படி அற்புதமான அந்த கும்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை பார்க்கிறோம். எப்போதுமே எல்லா கோயில்களிலும் இருப்பதை போல திருச்செந்தூர் கோயிலுடைய கோபுரம் இல்லை. ஏனென்றால் கோபுரத்துக்கு வருகிறவர்கள் எதிர் திசையிலிருந்து வருவார்கள். அப்படி பார்க்கிற போது கடல் வழியாகத்தான் இந்த கோயிலுக்குள்ள வர வேண்டும் இல்லையா? அதற்காகத்தான் ஒரு வாசல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அடைக்கப்பட்ட வாசல் திறந்திருக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் அது இன்றைய திருநாள் தான். அப்பேற்பட்ட விசேஷம் இந்த கோயிலுக்கு உண்டு. ஏனென்றால் கடல் கூழாலே ஒரு சில நேரங்களில் பாதிப்பு ஏற்பட்டதால் அந்த வாசல் மூடப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பழமையானது முருக வழிபாடு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நக்கீரர் மிகப்பெரிய புலவர். நக்கீரர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சிவபெருமானை மட்டுமே புகழ்ந்து பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறார். அது முருகப்பெருமானுக்கு ஒரு மனதிலே ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்துகிறது. இவர் சிவபெருமானை மட்டும்தான் பாடுகிறார், நம்மை ஏன் அவர் பாடுவதில்லை என்று முருகப்பெருமான் அவரை சோதிக்க நினைக்கிறார். தன்னுடைய 2 படை தளபதிகளையும் அழைத்து எப்படியாவது அவரை நீங்கள் சிறையில் அடைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். அவர்களும் அமர்ந்து கொண்டு நக்கீரரையே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நக்கீரர் சிவபூஜை செய்கிறார். சிவபூஜை செய்கிற போது ஒவ்வொரு இலையாக பீத்து 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 போட்டு முருகப்பெருமான் வணங்குவதை போல அங்கே சிவபெருமானை அவர் வணங்கி கொண்டே இருக்கிறார். அப்படி பீத்து போடுகிற போது ஒரு இலை என்ன செய்கிறது என்றால் பாதி பகுதி நீரிலும் பாதி பகுதி நிலத்திலும் விழுகிறது இல்லையா? அப்படி 2 விழுந்தது. நீரில் விழுந்தது மீனாக மாறி மீன் கடலுக்குள்ளே போகிறது, நீருக்குள்ளே போகிறது, வாழ வேண்டும் என்று. மேலே விழுந்த நிலத்தில் விழுந்தது மயிலாக மாறி மேலே பார்க்கிறது. இதை ஒரு பாவமாக அவர் மீது கணக்கெடுத்து அவரை சிறையில் அழைத்து வருகிறார்கள். இந்த புராண செய்தி போன்ற பல ஏராளமான தகவல்கள் இருக்கிறது. வள்ளியும் தெய்வ யானையும் போறாங்க. அங்க பாருங்க, அப்படியே திரும்புங்க. முருகனை மட்டும்தான் பாக்குறோம், அருள் பண்ற அம்பாளை கண்டுக்கிறதே இல்ல. அங்க பாருங்க, அம்பாள் 2 பேரும் போறாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வள்ளி நாயகிக்கு, தெய்வ யானை நாயகிக்கு. இவங்க 2 பேரும் இங்க போவாங்க. இவங்க 2 பேரும் இங்க போய், இப்ப புருஷன் கோபமா இருந்தா பொண்டாட்டி என்ன பண்ணுவான்? நல்ல பொண்டாட்டியா இருந்தா இந்த பாருங்க, கோவப்படாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்ல, உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கணும், சாந்தமா இருங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லுவா. அற்புதமான காட்சி. இப்பொழுது நிறைவு காட்சியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். தெய்வ தாயர் வந்து ஜெயந்தி நாகரை குளிர்விக்க போகிற அந்த அற்புத காட்சி நிகழ இருக்கிறது.
அவருக்கு தீபாராதனை காட்டி அவரை குளிர்விக்கிற அந்த நிகழ்வு இங்கே நிகழ்ந்தேற இருக்கிறது. இங்கே முழு காட்சியாக கடலலையோடு கூடிய அந்த அற்புத கோபுரத்தை, அந்த வேல் நிமிர்ந்து நிற்கிற வேல், அதை பார்க்கும் போது அருள்வேல், அபயவேல், அழகுவேல், அரியவேல், அகில்வேல், அணையவேல், அன்புவேல், அற்புதவேல், அடக்கும் வேல், அந்தக எதிர்வேல், அகராந்தக வேல், ஆளும் வேல் என்று வேலின் சிறப்பையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வேலின் வெற்றியை போற்றி பாடக்கூடிய திருச்செந்தூர் கோயிலுடைய முழு காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அம்பிகையர் இருவர் வந்து ஆசுவாசப்படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளி வெள்ளத்திலே மக்கள் தலைகள் தெரிகின்றனவா அல்லது கடல் அலைகள் தெரிகின்றனவா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த முழு காட்சியையும் நாம் இப்பொழுது ட்ரோன் ஷாட் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பருந்து பார்வை என்று சொல்லுகிறார்கள். மேலிருந்து கீழாக முழுமையாக பார்த்து அந்த காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகன் அழகன் என்பதெல்லாம் சரி, அவன் மாபெரும் வீரன் என்பதுதான் கந்தபுராணம் நிகழ்த்துகிற காட்சி. எது வீரம் என்று சொன்னால் எதிரியை வீழ்த்துவது, தலைகளை கொய்வது, இது மட்டுமல்ல வீரன். அந்த வீரம் என்பது எதிரியை உணர வைப்பது, தாம் செய்த தவற்றை உணர்ந்து அவனை திருந்த வைப்பது, அவனை ஆட்கொள்வது. அதுதான் சூரபதுமன் சூர சம்ஹாரம் என்பதை சூரபதுமன் பெருவாழ்வு என்று சொல்வார்கள். முருகப்பெருமானுடைய அந்த கருணையினாலே அவன் வேலை எரிந்தான், வாளை ஓங்கினான், அந்த தலைகள் எல்லாம் வீழ்த்தப்பட்டன என்று சொன்னாலும் வேலும் மயிலுமாக அது மாற்றப்பட்டது. அந்த சூரபத்மன் வேறெங்கும் போகவில்லை, முருகனுடனேயே ஐக்கியமாகி போய்விட்டார்கள். இப்பொழுது வெற்றி பெற்ற ஜெயந்திநாதருக்கு மாலை மரியாதை செய்யப்படுகிறது. அவருக்கு மீண்டும் அலங்காரம் செய்யப்படுகிறது. அவருக்கு அணிந்திருந்த அந்த கோபாவேச ஆடைகள் எல்லாம் களையப்பட்டு அவருக்கு புத்தாடைகள் அணியப்பட்டு அவருக்கு மலர் மாலைகள் சாத்தப்பட்டு அந்த வெற்றிவேல் அவர் கையிலே மீண்டும் அருகிலே வைக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்கொள்ளா காட்சி, இதுவரை காண முடியாத ஒரு காட்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி கடலும் தரையும் திருக்கோயிலும் சூழ்ந்திருக்கிற அந்த திருச்செந்தூர் முருகனுடைய செந்தில் அதிபனுடைய அந்த திருத்தலத்தை இவ்வளவு அற்புதமாக நாம் இதுவரை கண்டிருக்க முடியாது. அந்த கோபுரம் நோக்கி கோபுர தரிசனம் கோடி பாவ விமோச்சனம் என்று சொல்லுவார்கள். அந்த கோபுரத்தை தரிசிக்கிற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வண்ண விளக்குகளால் சர விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிற அந்த கோபுரங்கள், அந்த கோபுரத்தின் மேலே இருக்கக்கூடிய கலசங்கள், கோபுரத்தின் முன்னிலையிலே காட்சி அளிக்கக்கூடிய அந்த வீரவேல், வெற்றி வேல், ஞானவேல், ஞான சக்தியாக திகழக்கூடிய வேல், அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெயந்திநாதருக்கு அந்த உபசாரங்கள் எல்லாம் செய்து முடிந்தவுடனேயே, வழிபாடு முடிந்தவுடனேயே இன்றைய சூரசம்ஹார பெரு நிகழ்வு நிறைவு பெறுகிற தருணத்தை எட்டி பிடிக்கும். வர்ணனையை தொடர்ந்து டாக்டர் நெல்லை சுப்பையா. ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய கடல் அலைகள் வருடக்கூடிய திருச்சீர் அலைவாயில் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர், கபாடபுரம், அலைவாய், கந்த மாதன மலை, திருச்செந்தில் என பல பெயர்களிலே அழைக்கப்படுகிறது. அசுரனை வெற்றி கொண்ட பிறகு ஈசனை வழிபடுவதற்கு தேவதச்சன் மயனை அழைத்து கோயில் ஒன்றை எழுப்பச் சொன்னார். அப்படி முருகப்பெருமானுக்கு எழுந்த கோயில்தான் இந்த திருச்செந்தூர் கோயில் என்று நம்முடைய புராணங்கள் நமக்கு சொல்கிறது. செந்தில் ஆண்டவர் ஆலயம் ஓம் என்ற பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லக்னங்களோடு கட்டப்பட்ட கோயில் இது. கோயிலின் வடக்கு தெற்காக 300 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 214 அடி அகலத்துடனும் அமைந்திருக்கிறது. இதன் பிரதான வாயில் தெற்கு நோக்கியதாக இருக்கும். மூலவரான செந்திலாண்டவர் ஒரு முகம் 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இதோ அந்த காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அருகில், மிக அருகாமையில், மிக அண்மையில் அந்த திருமுகத்தை தரிசனம் செய்கிற பாக்கியத்தை நமக்கு ஜெயா தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. இதோ நெருப்பின் அம்சமான முருகப்பெருமான்
எந்த நெருப்பிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினாரோ அந்த நெருப்பிலிருந்து ஒரு தீபத்தை எடுத்து இப்பொழுது சுவாமிக்கு இப்பொழுது காட்டப் போகிறார்கள். இந்த திருத்தலத்தில் குமார தந்திர முறையில் சிவாகம முறையில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மூலவர் செந்தில் ஆண்டவர் தவ கோலத்தில் இருப்பதாக ஐதீகம். எனவே அனைத்து தலங்களிலும் வேலோடு அருகில் வள்ளி தேவ சேனாபதியோடு அருள் பாலிக்கக்கூடிய முருகன் இந்த தலத்தில் மட்டும் கையிலே மலரை ஏந்தியவாறு காட்சி தருகிறார். தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே முதல் ஆளாக முருகப்பெருமான் அவர்களை அழிப்பதற்காக கிளம்புகிற போது அவர் கையில் இருக்கிற மலரோடு கூப்பிட்ட குரலுக்கு திரும்பி பார்த்ததை போலத்தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய மூலவருடைய சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரும் பேற்றை உடைய முருகப்பெருமானுடைய சந்நிதியிலே இப்பொழுது முருகப்பெருமானுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்திலே தீப ஆராதனை காட்டப்பட போகிறது. ஜெயந்திநாதர் வெற்றி பெற்ற அந்த திருவுருவத்துக்கு இப்பொழுது நம்முடைய பக்த பெருமக்கள் எல்லோருமே தங்களை ஏற்றுக்கொள்கிற வகையிலே மிகச்சிறப்பான முறையிலே வழிபாடு நடத்தப்பட போகிறது. கருவறையினுடைய பின்புறத்திலே 5 லிங்கங்கள் அங்கே இருக்கும். பஞ்சலிங்கங்கள் என்ற பெயர். அதை முருகப்பெருமான் பூஜித்ததாக வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூலவருக்கான நைவேத்தியத்துல பார்த்தீங்கன்னா காரம், புளிப்பு இவற்றை அவர்கள் சேர்ப்பதே இல்லை. இந்த 6 நாளும் விரதம் இருக்கிறவர்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக நேர்த்தியாக இருப்பார்கள். சண்முகருக்கான நைவேத்தியங்களில் கூட காரம், புளிப்பு உண்டு. ஆனால் பருப்பு, கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, திணைமாவு என்று பல இருக்கிறது. உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை, சிறு பருப்பு, கஞ்சி ஆகியவற்றை நைவேத்தியத்தில் வைப்பார்கள். ஆனால் இரவு நேர பூஜையிலே பால், சுக்கு, வெந்நீர் ஆகியவை நைவேத்தியமாக படைப்பார்கள். மூலவருடைய தலைக்கு மேலே ஒரு பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்று இருக்கும். ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதிலே பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழச் செய்யும் தாராபிஷேகம் என்பது மிக மிக விசேஷமான ஒன்று. அகிலமெல்லாம் போற்றக்கூடிய ஆறுமுகனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்திலே அர்ச்சனை நடைபெற போகிறது. ஆறுமுக பெருமானுக்கு நடைபெறும் அந்த ஆறுமுக அர்ச்சனை என்பது 6 பண்டிதர்கள் முருகப்பெருமானுடைய 6 முகங்களின் முன்பு நின்று திருநாமங்களை பாட சிவாச்சாரியார்கள் 6 பேர் மலர் தூவி அர்ச்சனை செய்து ஆறுமுகனுக்கு அர்ச்சனை நடைபெறும். அப்போது 6 முகங்களையும் 6 சுவையுடைய உணவுகளாக படைக்கப்பட்டு 6 கட்டுகளிலே கற்பூரத்தை ஏற்றி தீப ஆராதனை காட்டப்படும். திருச்செந்தூர் தலத்தினுடைய சிறப்பம்சம் அந்த இலை விபூதி என்று சொன்னோம். திருச்செந்தூரிலே தேவர்கள் 12 மரங்களாக இருப்பதாக ஐதீகம். 12 நரம்புகள் உள்ள பன்னீர் மரத்தின் இலைகளிலே வைத்து தரப்படுகிற அந்த இலை விபூதி பிரசாதம் மிகவும் பிரசித்தி பெற்றது. முருகப்பெருமான் தன் 12 கரங்களில் விஸ்வாமுத்திரனுடைய காச நோயை நீக்க திருநீர் அளித்ததன் தாற்பயத்தை போல இதோ சூரபதுமன் வதம் முடிந்த பின்பு முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு 12 கைகளிலே விபூதி பிரசாதம் வழங்கினார் என்று கூறப்படுகிறது. திருச்செந்தூரிலே முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் தீர்வதோடு குருவருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இத்தலத்திலே சண்டிகேஸ்வரருக்கு புதிய மாலைகளை சாத்த மாட்டார்கள். மூலவருக்கு சாத்தி கழிந்த அல்லது கிழிந்த மாலையைத்தான் சண்டிகேஸ்வரருக்கு அணிவிப்பார்கள். மூலவருக்கு சாத்தி கழித்த மாலையைத்தான் சண்டிகேஸ்வரருக்கு அணிவிப்பார்கள். மூலவர் சந்நிதி இரவிலே அடைப்பட்டதும் இங்கு அமைந்துள்ள பைரவர் சந்நிதியிலே சாவியை விற்கிறார்கள். இவரது சந்நிதியில் உள்ள விளக்கில் இருந்து வேறொரு விளக்கிலே அக்கினியை ஏற்றி சென்றுதான் மடப்பள்ளியிலே அடுப்பை பற்ற வைக்கிறார்கள். இரவிலே இவருக்கு வடை நைவேத்தியம் செய்யப்படுகிறது. கவலைகளை போக்கக்கூடிய கந்த சஷ்டி இதோ இன்னும் கொஞ்ச நேரத்திலே தீப ஆராதனையோடு நிறைவாக இருக்கிறது. திருச்செந்தூர் என்றதும் அனைவருக்குமே நினைவிற்கு வருவது சூரசம்ஹாரம் தான். இதோ பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சை மயில் மீது ஏறி இருக்கக்கூடிய பச்சை மயில் வாகனனே என்று சொல்வதை போல, சிவசுப்பிரமணியனே பாலகனே என்று சொல்வதை போல கந்த சஷ்டி திருவிழாவிலே ஒட்டி
பலாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கு திருச்செந்தூரிலே குவிந்து விரதம் மேற்கொண்டிருக்கிறார்கள். கந்த சஷ்டியினுடைய முதல் 5 நாட்கள் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். யாகசாலை பூஜைகள் மிக சிறப்பாக நிறைவடைந்தது. கந்த சஷ்டியினுடைய நிறைவு நாளான 6வது நாள் சூரசம்ஹாரம் மிக சிறப்பாக நிறைவடைந்தது. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையிலே குவிந்திருக்கிறார்கள். சஷ்டி தினத்திலே விரதமிருந்து திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டால் நோய்களெல்லாம் விலகும், பயம் நீங்கும், எதிரிகள் தொல்லை முற்றிலும் விலகும். மேலும் இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயம் கிடைக்கும். திருச்செந்தூர் செவ்வாயினுடைய பரிகார தலம் என்பதால் குடும்ப வாழ்க்கை நிம்மதி அடையும், பொன் பொருள் சேரும், மன நிம்மதியும் தீர்க்கமான ஆயுளும் கிடைக்கும் என்று சொல்லலாம். அப்படி முருகப்பெருமானினுடைய மிக பல சிறப்புகளை கொண்ட ஒரு திருத்தலம்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர். முருகப்பெருமானினுடைய 6 படை வீடுகளிலே 2ஆம் படை வீடாக வரக்கூடியது இந்த திருச்செந்தூர். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலிலே இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையிலே இது நடந்தே இருக்கிறது. வர்ணனையை இப்பொழுது நம்முடைய ஐயா முனைவர் சுந்தர ஆவடையப்பன் அவர்கள் தொடர்வார்கள். அற்புதமான காட்சி மீண்டும் அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது ஜெயந்திநாதருக்கு. அந்த ஆனந்த அலங்காரம் நிறைவு பெறும் தருணத்திலே இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெற இருக்கிறது. சூரசம்ஹாரத்திலே நண்பர்களே, ஒரு சூரசம்ஹாரம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் சூரபத்மர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் இல்லை, 1000 பேர் இருக்கிறார்கள். நமக்குள்ளே சூரபத்மர்கள் இருக்கிறார்கள், நமக்குள்ளே சிங்கமுகாசுரர்கள் இருக்கிறார்கள், நமக்குள்ளே தாரகாசுரர்கள் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் வதம் பண்ண வேண்டும், அது நாள்தோறும் வதம் பண்ண வேண்டும். நமக்குள்ள இருக்கிற அகங்காரம், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய வேண்டாத குணங்களை எல்லாம் அகற்றி அதனை வதம் செய்வதற்கு வெளியிலிருந்து முருகன் வர வேண்டும் என்பதில்லை. நமக்குள்ளேயே முருகனை பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு நமக்குள் இருக்கிற தீய குணங்களை எல்லாம் அழிப்பதற்கு நமக்குள்ளேயே முருகனை உருவாக்கி அதனை அழித்து நல்ல குணங்களை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில், ஒரு தருணத்தில் இந்த சூரசம்ஹார பெருநாளிலே நாம் உரியெடுத்துக் கொள்வோம். அருமையாக அங்கே பட்டு அங்கவஸ்திரங்கள் எல்லாம் சாத்தப்படுகின்றன. தீபாராதனை காட்டப்பட இருக்கிறது. அந்த அரிய காட்சியை, அழகிய காட்சியை வெற்றி பெற்றவன் பெறுகிற பெருமிதம், அந்த விருது வழங்குகிற விழா போல ஒரு பெரிய கப்பு கொடுக்க போறாங்க, கோப்பை கொடுக்க போகிறார்கள் என்பதை போல முருகன் அவன் 3 தலைகளை வீழ்த்தி இருக்கிறான். இந்த அசுரர்களை வென்றிருக்கிறான். தேவர்களை எல்லாம் வேலையாளாகவும், பெருப்பெருக்குபவராகவும், பஞ்சாங்கம் பார்ப்பவராகவும், பல்வேறு விதமான வேலைகளுக்கு ஆட்படுத்தி அந்த சூரபத்மனை வதம் செய்திருக்கிறார். இப்பொழுது அந்த வெற்றி பெருமிதம் அந்த கோப்பை வழங்குகிற விழா போல அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய முருகன், நம்மை காக்கின்ற முருகன், அவருக்கு ஒரு அலங்காரம் செய்து மீண்டும் தீபாராதனை காட்டுகிற அழகான நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை பார்த்த அந்த சம்மார நிகழ்ச்சியை விட ஜெயந்திநாதர் வெற்றி பெருமிதத்தோடு காட்சி அளிக்கிற இந்த நாளிலே, இந்த நேரத்திலே அவருக்கு நடக்கிற அந்த உபசாரங்களை எல்லாம் பார்க்கும் போது மனம் எவ்வளவு மகிழ்ச்சியில் திளைக்கும். பாருங்கள், அருமையான காட்சி நிகழ இருக்கிறது. தீபாராதனை காட்சி நிகழ இருக்கிறது. அந்த காட்சியை தான் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உச்ச நிகழ்ச்சியாக சூரசம்ஹாரத்தை பார்த்தோம். தலைகள் வெட்டப்பட்டு அவையெல்லாம் அகற்றப்படுகிற காட்சியை பார்த்தோம். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய எல்லா அகங்காரம் இதோ அருமையான அந்த சூட தீப ஆராதனை நிகழ்த்துகிற பூச்செறிகிற காட்சியை பார்க்கிறோம். முருகா 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 முருகா, சம்ஹார வேல் போற்றி, சக்தி வேல் போற்றி, சதுர்வேல் போற்றி, சங்கரன் வேல் போற்றி, சண்முக வேல் போற்றி, சமரின் வேல் போற்றி, சர்வ சக்தி வேல் போற்றி, சிவவேல் போற்றி, சீரும் வேல் போற்றி, சிவவேல் போற்றி என்று போற்றி பாடி அந்த முருகனை வழிபடுவோம். சுடர்வேல் போற்றி, சுடர்வேல் போற்றி, சூரவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, ஞான ரட்சக வேல் போற்றி,
தனிவேல் போற்றி என்று தீபாராதனை காட்சியை எல்லோரும் தொட்டு கும்பிட்டுக் கொள்ளுங்கள். ஜெயா தொலைக்காட்சி வழியாக இந்த காட்சியை உலகமெங்கும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிற பக்தி பெருக்கில் திளைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்களே, தீபம் அந்த சூட ஆராதனை தொட்டு அதனை கண்ணில் ஒற்றிக் கொள்ளுங்கள். அவருக்கு பட்ட அங்கவஸ்திரம் சாட்டப்படுகிறது. அந்த வாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. வேல் முருகனோடு தான் சேர்த்து சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிவேல் சமேதராக அந்த ஜெயந்திநாதனுடைய காட்சி மகிழ்ச்சியில் நம்மை திளைக்க வைக்கிற காட்சி வர்ணனையை இப்பொழுது நெல்லை சுப்பையா. குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று அப்பையாருடைய பாடல் இருப்பதைப் போல, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று சொல்வதைப் போல, குறிஞ்சி நில தெய்வமான முருகப்பெருமானை இன்றைக்கு மக்கள் கொண்டாடி திரைத்திருக்கிறார்கள். அவருடைய பக்தி பரவசத்திலே எல்லோருமே இணைந்திருக்கிறார்கள். கந்த சஷ்டி பெருவிழாவிலே எல்லோருமே சகல செல்வங்களையும் பெற்று நலங்களையும் பெற்று நீண்ட ஆயுள் நிலைத்த புகழை பெற்று வாழ்க்கையில் எல்லா சகல இன்பங்களையும் அனுபவிப்பதற்கு முருகன் அருள் புரிவானாக.